இவரின் இது கோடாலி காம்பு நடவடிக்கை தான் இவர் செய்கின்றார். என்னென்றா கோடாலி காம்பு மாதிரி எங்களுடைய இனத்துக்கே ஒரு துரோகமான செயல். எங்களுக்குரிய காசு இல்லாட்டி எங்களுக்கு இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்கு ஒரு காசு ஒதுக்கிட்டு கதைக்கக்கூடிய மாதிரியும் இல்லை. இவர் இன்றைக்கு எங்களை கிளிநொச்சி மாவட்டத்தை ஒரு குழப்பி தந்த சுயநலத்தை நிலைநாட்டுவதற்காக தொழிலமில்லத்துக்கு 5 ஏக்கர் தேவை, 5 ஏக்கர் பக்கத்தில் இருக்குது என்று கதை கேட்கலையும், அங்கே 15 ஏக்கர் இருக்குன்னு கதை கேட்கையும் அது தொழிலமில்லத்துக்கு பக்கத்தில் கொடுக்கலாம், அது இல்லை கொடுங்கோ என்ற எல்லாத்தையும் அந்த என்னன்னு சொன்ன ஒரு உணர்வு கூட இல்லாத ஒரு இவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மோசடி, தந்த சாவச்சேரி மோசடி, எந்த மோசடியை இவர் நிரூபிச்சிருக்கிறார். முதல் இவருக்கு ஒரு தகுதி சான்ற வைத்திய சான்று எடுத்து போட்டு விட்டீங்கன்னா எங்களுக்கு சுகமா இருக்கும். இந்த வேளையிலே செந்தூரன் என்கின்ற நபர் அமெரிக்காவிலே இருந்து வந்து இங்கு அத்துமீறி காணிகள் பிடிக்கின்ற செயற்பாட்டிலே அதி தீவிரமாக ஈடுபட்டு வந்து ஒரு நபர் 7 பயிலையும் தூக்கி காட்டுகின்ற வேளையில் தான் உண்மையிலேயே அந்த எல்லா அதிகாரிகள் மத்தியிலும் அந்த செந்தூரன் என்கின்ற பெயரை கேட்டவுடன் ஒரு வகையான அலர்ச்சி வந்தது. அவர் உடனடியாக அதன் ஆறாக இருந்தாலும் நாங்களாக இருந்தாலும் நீங்கள் அதை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அல்லாட்டி சிஐடி போலீசாருக்கு அல்லாட்டி போலீசாருக்கு அந்த விடயங்களை முன்வச்சு இதுக்குரிய முறையான விசாரணை ஒன்றை நடாத்துங்கள். ₹1 பணத்தை கூட அவர் ஒதுக்காத ஒருவர். ஆனால் யாரோ ஒரு அமெரிக்காவில் இருந்து வந்த ஒரு நபரை இந்த இடத்தில் ஒரு புலனாய்வு அதிகாரி போலவும் தான் இங்கே ஒரு நீதிபதி போலவும் ஜெஃப்னாபுடி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நடைபெற்ற முக்கியமான சம்பவம் தான் இந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் குழப்பம். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் அமைச்சர் சந்திரசேகரம் மற்றும் கமக்காத அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் என பல்விதமான தரப்புகளுக்கும் இடையில் காரசாரமான விவாதம் ஏற்பட்டு பெரிய குளறுபடி ஏற்பட்டு பின்னர் போலீஸார் வரவழைக்கப்பட்டு அர்ச்சுனா கட்டுப்படுத்தப்பட்டார். இதுதான் நடந்தது. அதுக்கு பிற்பாடு இந்த கூட்டத்தில் நடந்த குழப்பம் என்ன, இந்த அர்ச்சுனா காட்டின அந்த 7 ஃபைல் என்ன என்ற தொடர்பாக கமக்காத அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் சற்று முன்னர் ஊடக சந்திப்பு நடத்தியிருக்கிறார்கள். அதற்கான காணொலி தான் இது அமைய போது. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ராசரத்தின் வழங்குமுறை. நான் மாவட்ட அதிகார சபையின் பொருளாளர். எங்களுடைய அபிவிருத்தி கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு இன்றைக்கு சென்றிருந்தோம். அந்த சென்றிருந்த வேளை பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கையில் இடையில் தென்னை அபிவிருத்தி சபையின் சம்பந்தமான தெரிவியாறு விடயம் சம்பந்தமாக கதைக்கப்பட்ட போது அந்த அர்ச்சுனா ராமநாதன் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் அந்த தென்னை அபிவிருத்தி சபை முகாமையாளரை மோசடி செய்தது என்று கூறி அவரை கொச்சப்படுத்தி தான் இந்த கடிதத்தை ஒப்படைத்திருந்தார். ஒரு கடிதத்தை காட்டியிருந்தார். தென்னை அபிவிருத்தி அதிகார சபை அந்த முகாமையாளர் அதுக்கான அவருடைய ஆளணி பற்றாக்குறையை காட்டி அவர் அதுக்கான தீர்வு பிரச்சனை இல்லை, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதனை தெளிவுபடுத்தியிருந்தார். அவர் அப்படி இருந்து மோசடி செய்திருக்கணும், பல்லாயிரக்கணக்கான மோசடி செய்திருக்கேன்னு சொல்லி ஒரு தனிநபர் வழங்கப்பட்ட அது செந்தூரன் என்ற நபரால் வழங்கப்பட்ட அவர் கடிதத்தை வைத்துக்கொண்டு இந்த சமூகத்தை, அதாவது எங்களுடைய அபிவிருத்தியை தடுக்கும் நோக்கோடு, அதாவது அரசு அதிகாரிகளையும் கொச்சப்படுத்துகின்றார், அரசு வேலை செய்கின்றவர்களை கொச்சப்படுத்துகின்றார், எங்களை அதாவது சமூகத்தை கொச்சப்படுத்துகின்றார். இந்த கோடாலி காம்பின்ற நடவடிக்கையை, அதாவது அரசுக்கு சார்பான எங்களுக்கு அபிவிருத்தி கிடைக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு இவர் செயல்பட்டு வருகின்றார். செயல்படுவதாகவே நாங்கள் கருத வேண்டி ஏற்பட்டிருக்கிறாரு. இவர் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை இடைநிறுத்துவதற்காகவும் அபிவிருத்தியை குழப்புவதற்காகவும் எங்களுக்குரிய காசு இல்லாட்டி எங்களுக்கு இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்கு ஒரு காசு ஒதுக்கிட்டு கதைக்கக்கூடிய மாதிரியும் இல்லை. இவர் இன்றைக்கு எங்களை கிளிநொச்சி மாவட்டத்தை ஒரு குழப்பி தந்த சுயநலத்தை நிலைநாட்டுவதற்காக இவர் செயல்பட்டு வருகின்றார். இவரின் இது கோடாலி காம்பு நடவடிக்கை தான் இவர் செய்கின்றார். என்னென்றா கோடாலி காம்பு மாதிரி எங்களுடைய இனத்துக்கே ஒரு துரோகமான செயல். பாராளுமன்ற உறுப்பினர் அந்த 5 ஏக்கர் கதை கேட்கல தொழிலமில்லத்துக்கு 5 ஏக்கர் தேவை, 5 ஏக்கர் பக்கத்தில் இருக்குது என்று கதை கேட்கலையும், அங்கே 15 ஏக்கர் இருக்குன்னு கதை கேட்கையும் அது தொழிலமில்லத்துக்கு பக்கத்தில் கொடுக்கலாம், அது இல்லை கொடுங்கோ என்ற எல்லாத்தையும் அந்த என்னன்னு சொன்ன ஒரு உணர்வு கூட இல்லாத ஒரு மனிதனாகத்தான் இவரை கருதலாம். உணர்வுமாய் நடித்து எங்கள் இந்த கோடாலி காம்பு நடவடிக்கையை மேற்கொள்கிறாரே ஒழிய இவர் எமது விவசாயத்துக்கோ அல்லது எமது இன விடுதலைக்கான ஒரு செயல்பாட்டையோ இவர் செய்யக்கூடிய ஆற்றலும் இல்லை இவர்கிட்ட. இவர் ஒரு என்னென்று
அந்த நிகழ்ச்சி நிரலில் அவைகள் இந்த நிகழ்ச்சி நிரலில் எங்களை கொண்டு போய் இந்த அவிர்த்தியும் இல்லை ஒன்றும் இல்லாமல் இருங்கோ தாங்கள் எல்லாம் செய்வோம் என்ற கணக்கெல்லாம் இருக்கிறார். இவர் கற்பனை உலகத்திலேயே சீவிச்சு கொண்டு போகிறார். இந்த உலகத்தில் போய்க்குள்ள அந்த கொஞ்சம் பேரை வச்சு கொண்டு அது 1-2 பேர் அவருக்கு மக்கள், அந்த 1-2 பேர் தான் அவருக்கு மக்களாக இருந்தால் நாங்கள் எல்லாம் என்ன மக்கள் ஐயா, எங்களை ஏன் வதைக்கிறீர்கள்? நீங்கள் எங்களை ஒரு அவிர்த்தி என்று சொன்னால் அவிர்த்தி கூட்டத்துக்கு வந்திருந்தால் எங்களை அவிர்த்தியை கலைச்சு போட்டு இந்த அவர்கள் முறைப்பாடு அதாவது மோசடி செய்திருந்தால் அந்த மோசடி செய்கிறதுக்கு போலீஸ் ஆணைக்குழு இருக்குது, போலீஸ் இருக்குது, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்குது. அவர்கள்ட்ட இவர்கள் கொடுத்து அவர்களுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேணும். எடுத்தால் இவர் காலப்போக்கில் நான் என்னை பொறுத்த மட்டும் இவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மோசடி, சாவச்சேரி மோசடி, எந்த மோசடியை இவர் நிரூபிச்சிருக்கிறார்? எந்த மோசடியில் நிரூபித்து இவர் குற்றவாளியாக எந்த ஒரு நபரை உள்ளுக்கு தள்ளி இருக்கிறார்? ஒரு குற்றத்தை ஒப்புக்கொண்டு ஒரு அரச ஊழியரை வேலை நீக்கம் செய்திருக்குதா? அதுக்கான நடவடிக்கை ஏன் மேற்கொள்ள? இன்றைக்கு 2-2.5 வருஷம் தாண்டி போயிட்டு இன்னும் ஒரு 2.5 வருஷத்துல வேலை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியே இல்லாமல் போயிடும். இவர் அவர்களுக்கு இல்லாட்டி வேலையா ஒருதற்காவது வேலை வாய்ப்பாவது பெற்று கொடுத்தாரா? இவர் சும்மா கதைச்சு எங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒன்றையும் கிடைக்காம பண்றதுக்குரிய நடவடிக்கை தான் இதே ஒழிய இந்த கூட்டத்தை இவ்வளவு காசு செலவழிச்சு கூட்டப்பட்ட கூட்டத்தை முறைகேடு அற்ற முறையில் போலீஸ் ஒரு தலைவர் சொல்றார் வெளியே போக வேண்டிய ஐயா, நீர் புலியா இருந்தபடியா தானே உங்களை போக சொன்னது. நீர் போய் அந்த கூட்டத்தை எங்களுக்கு இந்த அவிர்த்தியை கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற ஒரு மக்கள் சிந்தனை இருந்திருந்தால் இன்றைக்கு அவர் எங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு வெளியே போய் எங்களுக்கு உதவி செய்திருப்பார். உதவி செய்யாது எங்களை விமர்சனத்துக்கு ஏற்படுத்தி இன்னும் விமர்சனத்துக்கு தான் கொண்டு எத்தனிக்கிறார் ஒழிய இவர் ஒரு அரசியல்வாதியும் இல்லை, எங்களுக்குரிய இன விடுதலைக்கு இனம் இல்லை, மனித குலமே வாழ இல்லாத கட்டத்துக்கு தான் இவர் கொண்டு வந்து விடுவார். இன்றைக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன வறட்சி வரப்போகுது, அதுக்கான தீர்வு என்ன காணணும்னு அவசரத்தில் இருக்கிற எங்களுக்கு இவர் அதுக்குரிய தீர்வை காண்றதுக்கு கூட சந்தர்ப்பம் தெரியல. எங்களுக்கும் சந்தர்ப்பம் தெரியல. எங்களுக்கு இன்றைக்கு நெல் விற்க இல்லாது, நெல் விற்கிற 2500 கிலோ எடுக்கணும். நாங்கள் எத்தனையோ பிரச்சனையோட வந்து நாங்கள் உள்ளுக்கு எங்களோட மாவட்டத்தில் இன்றைக்கு அறுவடை செய்து கொண்டு இருக்கணும். அந்த அறுவடையில் சந்தைப்படுத்த நெல் சந்தைப்படுத்தல் இந்த நெல் கொள்வனவு வீதம் காணாது, வேகம் காணாது, அவர்களுக்கு இடம் இல்லை. அந்த இடங்களை எல்லாத்தையும் பார்த்து கதைக்க வேணும் என்று வந்த இடத்துல அரச உத்தியோகத்தோடையும் கொழுவி எங்களையும் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு புரசருக்கு உட்படுத்தி விட்டுட்டு சென்றிருக்கின்றார். இதில் இவருக்கு ஒன்று அதை விட்டு நான் என்ன சொல்றேன்னு சொன்னேன், முதல் இவருக்கு ஒரு தகுதி சான்ற வைத்திய சான்றிதழ் ஒன்று எடுத்து போட்டு விட்டீங்கன்னா எங்களுக்கு சுகமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. இதிலே அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற கூட்டம் அமைதியாக சில நிமிடங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. மாவட்டத்தினுடைய முக்கியமான பிரதான அபிவிருத்தி முன்மொழிவுகள், திட்ட முன்மொழிவுகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருந்த வேளையிலே திடீரென எதிர்பார்க்காத ஒரு சூழலிலே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த 7 ஃபைல்களை தூக்கி இதை பற்றி நான் இன்று கதைக்க வேண்டும் என்று கூறி ஒரு முதலாவது ஃபைலை எடுத்து அது சம்பந்தமான விடயங்களை, தென்னை அபிவிருத்தி சபை சம்பந்தமான அந்த விடயங்களை அவர் கதைத்து கொண்டிருந்த வேளையில் அந்த தென்னை அபிவிருத்தி பற்றிய விளக்கங்களை அந்த உத்தியோகஸ்தர் தெளிவாக பேசிக்கொண்டிருந்த வேளையிலே அதன் மீதான ஊழல், லஞ்சம், மோசடி குற்றச்சாட்டுகள் என்கின்ற வகையிலே அதோடு இணைந்த பல திணைக்கள உத்தியோகஸ்தர்களை இழுத்து குற்றஞ்சாட்டு கொண்டிருந்தார். அந்த வேளையிலே கமல சேவை திணைக்களமும் அதில் உள்வாங்கப்பட்டு கமல பிரதி ஆணையாளர் லஞ்சம் வாங்கியதாக அந்த குற்றச்சாட்டு ஒன்றை அவர் சுமத்திய வேளையிலே அவர்கள் அதற்கான விளக்கங்களை கொடுத்திருந்தார். நீங்கள் எங்கள் மீதான விசாரணை ஒன்றுக்கு நீங்கள் செல்லலாம், அல்லது நீங்கள் எங்கள் மீதான முறைப்பாடுகளை வைக்கலாம், ஆனால் ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்திலே வந்து இந்த விடயங்களை பேசாதீர்கள் என்கின்ற வகையிலே அங்கே நின்ற அதிகாரிகளும் சமூக அமைப்பை சேர்ந்தவர்களும் அவரோட வாக்குவாதம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே நான் ஆதாரத்தோடு இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றேன். இந்த விடயங்களை தந்தவர் செந்தூரன் என்கின்ற நபர் என்கின்ற வகையிலே அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இந்த வேளையிலே செந்தூரன் என்கின்ற நபர் அமெரிக்காவிலே இருந்து வந்து இங்கு அத்துமீறி காணிகள் பிடிக்கின்ற செயல்பாட்டிலே அதி தீவிரமாக ஈடுபட்டு வந்து ஒரு நபர். மகளங்காடு கமக்கார அமைப்பிலே இரநோடு பிரதேசத்துக்குள்ளே பல காணிகளை அத்துமீறி பிடித்து பல வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நபர். அவருக்கு எதிரான தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. இதே வேளையிலே அவருடைய அந்த
முறைப்பாட்டின் மூலகாரியாக செந்தூரனுடைய விடயங்களை வைத்தே 7 பயிலையும் தூக்கி காட்டுகின்ற வேளையில் தான் உண்மையிலேயே அந்த எல்லா அதிகாரிகள் மத்தியிலும் அந்த செந்தூரன் என்கின்ற பெயரை கேட்டவுடன் ஒரு வகையான அலர்ச்சி வந்தது. அவர் எல்லா விடயங்களையும் தலையிட்டுக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய காணி விடயத்தில் சாதாரணமான கிராம மட்ட அமைப்புகளில் இருந்து அது துறை சார்ந்த திணைக்களங்கள், மாவட்ட செயலகம், பிரிவு செயலகம் வரைக்கும் அவருக்கான ஒத்துழைப்புகளை வழங்கவில்லை. அவர் செய்த மோசடிக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்பதற்காக அவர் இவ்வாறான அதிகாரிகள் மீதும் அமைப்புகள் மீதும் குற்றம் சுமத்துவதற்காக மாவட்டம் பூராக உள்ள எல்லா இடங்களிலையும் ஏதோ ஒரு நபர்களை தெரிந்து எடுத்து அங்கு இருக்கின்ற ஏதாவது குறைபாடுகள் ஒன்றை பட்டியல்படுத்தி அதை அர்ஜுனா எம்பியிடம் கொடுப்பதும், அர்ஜுனா அதை பயிலாக காவிக்கொண்டு வந்து இப்படியான அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே இந்த குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற நிலப்பாடும் இருந்தது. அந்த இடத்திலே தெளிவாக எங்களால் ஒன்று முன்வைக்கப்பட்டது. லஞ்சம், ஊழல், மோசடி சம்பந்தமான குற்றச்சாட்டுக்களை நீங்கள் ஆவண ரீதியாக சேகரிக்கப்பட்டு இவ்வாறு ஃபைல் கோவைப்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் நீங்கள் அவற்றை உடனடியாக அதன் ஆறாக இருந்தாலும் நாங்களாக இருந்தாலும் நீங்கள் அதை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அல்லாட்டி சிஐடி போலீசாருக்கு அல்லாட்டி போலீசாருக்கு அந்த விடயங்களை முன்வச்சு இதுக்குரிய முறையான விசாரணை ஒன்றை நடாத்துங்கள். இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களில் இந்த விசாரணை போன்ற செயற்பாடுகளை செய்யாதீர்கள். இது அபிவிருத்திக்குரிய காலம், அபிவிருத்திக்குரிய நேரம், அபிவிருத்திக்குரிய தேவை நிறைந்திருக்கின்ற ஒரு வேளையிலே இந்த விடயங்களை இவ்வாறு பேசாதீர்கள் என்ற கருத்துக்களை நாங்கள் முன்வைத்திருந்த வேளையில் அவர் அந்த விடயங்கள் மீது கரிசனை செலுத்தாமல் தன்னுடைய ஃபைலை தூக்கி காட்டி இதுக்குள் எல்லாரும் ஊழல்வாதிகள் என்று எடுத்த எடுப்பிலேயே எங்களுடைய மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபரையும் லஞ்சம் ஊழலுக்குள் ஈடுபட்டவர் என்கின்ற ஒரு கருத்தை சொன்ன உடனே அங்கு இருந்த அரச உத்தியோகர்கள் மத்தியில் எல்லோர் மத்தியிலும் ஒரு மன சோர்வும் கவலையும் வெறுப்பும் அந்த இடத்திலிருந்து இனி வெளியேற வேண்டும் என்கின்ற மனோநிலை வந்ததனால் அந்த இருக்கையிலிருந்து எல்லாரும் விழுந்து விட்டார்கள், பொது அமைப்புகள் உட்பட. இந்த வேளையிலேயே கௌரவ அமைச்சர் அவர்கள் அர்ஜுனாவை, பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை அமைதிப்படுத்துவதற்கு முயன்றும் அவரால் இயலாத நிலைமையில் நீங்கள் அந்த இன்றைய கூட்டத்திலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள், நாங்கள் இந்த கூட்டத்தை நடாத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அமைச்சர் அவர்கள் வைத்திருந்தார். ஆனால் அந்த அமைச்சர் அந்த அபிவிருத்தி குழுவினுடைய தலைவராக இருந்தும் அவருடைய அந்த கருத்தை அவர் ஏற்காமல், நான் போக மாட்டேன், நீங்கள் என்ன செய்வீர்கள், நான் இங்கேதான் இருப்பேன் என்கின்ற ஒரு வலிந்த ஒரு மோசமான கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். இதன் காரணமாக அவர் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கூட்டத்தை பிற்போடுவோம் என்று அமைச்சர் அவர்கள் கூறிய பொழுது, தலைவர் அவர்கள் கூறிய பொழுது அவரை அடிப்பது போன்ற தோரணையிலே எழுந்து அவருடைய மார்பை நோக்கி இரு கைகளையும் நீட்டிக்கொண்டு சென்ற வேளையில் இடையில் நின்ற போலீசார் மற்றும் அவருடைய கட்சியின் உறுப்பினர்கள், அதிகாரிகள் எல்லாம் குறுக்க வந்து அவர்களை சமாதானமாக பிரிவுமாக பிரித்து எடுத்து அந்த வேளையில் தான் கூட்டம் பிற்போடப்பட்டு கூட்டம் நிறைவுக்கு வந்தது. ஆனால் உண்மையாக இந்த அர்ஜுனா என்கின்ற நபர், இந்த பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு பாதுகாட்டில் ₹1 பணத்தை கூட அவர் ஒதுக்காத ஒருவர். ஆனால் யாரோ ஒரு அமெரிக்காவில் இருந்து வந்த ஒரு நபரை இந்த இடத்தில் ஒரு புலனாய்வு அதிகாரி போலவும் தான் இங்கே ஒரு நீதிபதி போலவும் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே தன்னை காட்டிக் கொண்டிருந்தார். உண்மையில இது எங்களுடைய மாவட்டத்திற்கு இந்த ஒரு அவல நிலை தேவைதானா என்பதுதான் இன்று எங்களிடத்தில் இருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. இவருடைய செயல்பாடு எங்களுடைய மாவட்டத்திற்கோ எங்களுடைய சமூகத்திற்கோ அல்லாட்டி எங்களுடைய இனத்துக்கோ கூடி ஒரு துளியளவும் பொருத்தமில்லாத செயல்பாட்டில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இவருடைய இந்த தொடர் செயல்பாடு இருக்குமாக இருந்தால் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு கூட்டங்களில் இருந்து சகல விதமான அபிவிருத்தி பணிகளும் பெரிய ஸ்தம்பிதமடையும். எனவே உடனடியாக அரசு இந்த விடயங்களில் ஜனாதிபதி அவர்கள், மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயங்களிலே தலையீடு செய்து ஒரு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியில் எவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும், அங்கு இருக்கின்ற அதிகாரிகள் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும், பொதுமக்களுடைய விடயங்கள் எவ்வாறு கரிசனத்தை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு புதிய விதியொன்றை உருவாக்கி அவர்களிடத்திலே கைகளிலே ஒப்படைத்து ஒரு ஒழுங்கான மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடாத்துகின்ற ஒரு பொறிமுறை ஒன்றை ஜனாதிபதி அவர்கள் ஏற்படுத்தினாலே தவிர இவ்வாறான அர்ஜுனா போன்ற நபர்களை வைத்துக் கொண்டு இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தால் அது எங்களுடைய அந்த அரசுதான் எங்களுடைய மக்களுக்கு இந்த அபிவிருத்தியை கிடைக்காமல் செய்கின்றதோ என்கின்ற ஒரு சந்தேக கண்ணை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை ஒன்று உருவாகிவிடும். ஆனால் உண்மையிலே அரசின் மீது எங்களுக்கு அவ்வாறு எண்ணங்கள் இல்லை. அரசினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, அதை நாங்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது எந்த கோணத்தில் இந்த விடயங்கள் நகர்த்தப்படுகின்றது என்பதிலாம் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கின்றது. இங்கு 2 நபர்கள், செந்தூரன் என்கின்ற அந்த ஒரு நாடு, அமெரிக்க நாட்டிலே இருந்து வந்த ஒரு பிரஜையும்
அர்ஜுனா என்ற ஒரு எந்த விதமான அரசியல் அடிப்படை அறிவுகளும் இல்லாமல் எங்கு நின்று வந்தாரோ தெரியாது ஒரு மக்கள் பிரதிநிதியாக வந்து இன்றைக்கு எங்களுடைய மாவட்டத்தில் இந்த 2 நபர்களுமாக சேர்ந்து மாவட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் உட்பட சகல பொது அமைப்புகளையும் மிக கேவலமாக மிக மலிவாக எங்களை அந்த யூடியூப்புகளிலே வித்து அவர் பணம் சம்பாதிக்கின்ற ஒரு தந்திரோபாய செயற்பாட்டில் ஈடுபட்டு இருக்கின்றார் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நன்றிகள்.